ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற vlog வந்து ஃப்ரைடே vlog தாங்க. ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா முந்தின நாளே நாட்டுக்கோழி வாங்கி தாங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எல்லோரும் ரொம்ப நாள் ஆச்சு நாட்டுக்கோழி சாப்பிட்ணும், அதுவும் நாட்டுக்கோழியில் பிரியாணி செய்யணும் அப்படின்னாங்க. அதனால் காலையில் எங்கள் பாவன் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. இட்லி ஊற்றிட்டு சட்னி அரைச்சிட்டு நம்ம டேரனுக்கு வந்து வாஷிங் மிஷினில் துணியை ஊற வைக்கிறேன். அவனோட ஷர்ட்டெல்லாம் வந்து ஆளாக போட்டு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு போட்டு தாங்க தேய்ச்சி வந்து நான் வந்து வாஷிங் மிஷினில் ஊற வைப்பேன். ஏன்னா ஒயிட் கலர் ஷர்ட்டு தான் அவனுக்கு யூனிஃபார்மே பார்த்தீங்கன்னா, அதனால் எல்லாம் வந்து அழுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். டெய்லியுமே பார்த்தீங்கன்னா அவனோட ஷர்ட்டு அழுக்காக தான் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் வந்து ஆளாக போட்டு ஊற வச்சு வாஷிங் மிஷின்லேயே துவச்சிருவேன், ப்ரெஷ் போட்டு வச்சுருவேன். அவனை திட்டிக்கிட்டே தான் செய்வேன், டே அழுக்காக்காமல் வாடான்னு சொல்லிட்டு. காலைல சாப்பிட்டு முடிச்சோமோ இல்லையோ அடுத்து பிரியாணி செய்ய வந்தாச்சு. நாட்டுக்கோழியில் பிரியாணி தான் வேணும் அப்படின்னாங்க. லீவ் விட்டாலே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் கேட்பாங்க. இந்த தடவை நாட்டுக்கோழி சாப்பிட்ணுன்னு ஆசை வந்திருக்கு, பெரிய ஆச்சரியம்தான். ஏன்னா எலும்பாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க, ஆனால் நாட்டுக்கோழியில் பிரியாணி செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்குமாங்க. அதனால் அவங்க நைனாகிட்ட சொன்னனால அவர் முந்தின நாளே சொல்லி வச்சுட்டாரு. அதனால் நாட்டுக்கோழி வந்து ஒருத்தங்கக்கிட்டேருந்து வாங்கி வெட்டி கொண்டு வந்து கொடுத்துட்டு நாங்கள் வந்து மதியானம் பிரியாணியும் வெங்காய பச்சடியும் வச்சு சாப்பிட்டு கொஞ்சமாக நாட்டுக்கோழி வறுத்தேன். அடுத்து நாங்கள் எங்கே வந்துட்டோன்னா சோஃபா பார்க்க வந்தோம். ஏன்னா நம்மளோட சோஃபா வந்து நான் சேல் பண்ணிட்டேங்க. போட்டனோ இல்லையோ உடனே வந்து சேலாகிடுச்சு. அதனால் நான் அதை கொடுத்துட்டேன். நான் வேறு மாற்றணுன்ட்டு இருந்தேன். அதில் வந்து சோஃபாவில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோம் வந்து நல்லாவே இல்லை, சரியில்லை. திருப்பி மாற்றணும்னு நினச்சோம். எங்கள் பாபா வேணாம் ஒரேடியாக சோஃபாவே மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அது உடனே சேல் ஆகிடுச்சு. அதனால் சரி வந்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்தோம். நாங்களும் ஒரு கடையில் மட்டும் பார்த்து வாங்கக்கூடாது, ஒரு 2-3 கடையில் ரேட்டெல்லாம் வந்து விசாரிச்சுட்டு வாங்கலான்னு சொல்லி நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். 2 நாள் நாங்கள் வந்து சோஃபா தேடுற வேலை தான் பார்த்தோம். சோஃபாவில் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், என்னென்ன சோஃபா என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், எது நல்லா இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டாக போயிட்டுருக்குது இது லெக் லைனர் சோஃபா தாங்க. நான் எங்கே போய் பார்க்க போனேன்னா ஹோம் சென்டரில் போய் பார்க்க போனேங்க. எந்த ஒரு ப்ரமோஷனும் கிடையாது. நான் போய் பார்க்க போனதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கலாம்ல, எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், நம்ம இப்படி ஒரு சோஃபா வாங்கணும் அப்படி வாங்கணும் அப்படின்னு தோணும்ல. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். சரி உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்களும் போய் பாருங்கள். எல்லாமே பார்க்கறதுக்கு அதுவா பெஸ்ட்டு எதுன்னு சொல்லவே முடியாது, எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருந்ததுங்க. நாங்களும் அதை வந்து பார்த்தோம். எங்கள் பாவம் இது நல்லாயிருக்கா அது நல்லா இருக்கான்லாம் வந்து உட்காந்து பார்த்தாரு. எல்லாமே நல்லா இருந்ததுங்க. அதனால் எல்லா இடத்துலையுமே ரேட்டை வந்து விசாரிச்சுட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்தோம். நீங்கள் எப்படி அப்படி தானேங்க, எல்லாருமே ஒரு பொருள் வாங்கணும்னா ஒரு தடவைக்கு 2-3 கடையை நம்ம ஏறி போய் பார்ப்போம்லாம், அப்படி தான் நான் வந்து பார்த்தேன். அதனால் பெஸ்ட்டாக வாங்கணும் அப்படின்னு ஐடியாவில் இருந்தோம். அதனால் அங்கேயும் ஆஃபரில் போட்டுருந்தாங்க ஆடி தள்ளுபடிலாம். நாங்களும் எல்லா சோஃபாவும் பார்த்துட்டு வந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.